Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் அதிமுக சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான மாதவரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் ஆலங்குடியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளருமான சி. விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி, நடிகர் விஜய் கணேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கழக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரி வீடு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில மகளிர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சரோஜா, அரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதேபோல் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்துறையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.சி. சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு என குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளியில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடப்பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே. சி. வீரமணி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என சாடினார். இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.